தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை பார்த்துட்ருக்கோம். 12 ராசிக்காரர்களுக்கும் புத்தாண்டு பலன்கள் விரிவாக பார்க்குறோம். இப்போ அதனுடைய வரிசையில் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன ராசிக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்ன மாதிரின பலம் அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நவக்கிரகங்கள் எல்லாமே சாதகமான சூழ்நிலை தந்து கொண்டிருக்கிறார், எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுபோல் இப்போ இந்த 2026ஆம் ஆண்டிலும் அந்த மாதிரி பலன் அந்த மாதிரியான ஒரு நற்செயல்கள் நற்பலன்கள் தொடருமா அப்படின்னு சந்தேகம் இருக்கலாம். கண்டிப்பாக அது அப்படியே தொடரும். ஏன்னா இப்போ இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நவக்கிரகங்கள் அத்தனையும் சாதகமான சூழ்நிலை தரப்போகிறார் அப்படி தான் சொல்லணும். மேலும் மேலும் அது இதற்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்திருக்கும், அதை விட மும்மடங்கு இன்னும் உங்களுக்கு பலனை எதிர்பார்க்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு வரப்போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே மேன்மை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வருடம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து குரு பார்வை உங்களுக்கு நேருக்கு நேராக இருக்கார். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களோட ராசிநாதனே குரு தான். ராசிநாதன் ராசியை பார்க்கறது ரொம்ப சிறப்பு தான். சனி பலமாக இருக்கார், ராகுகது பலமாக இருக்காங்க, செவ்வாயும் பலமாக இருக்கார், சுக்கிரன் பலமாக இருக்கார். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது உங்கள் 2026ஆம் ஆண்டில் வந்து நவக்கிரகங்கள் அவர் எந்தெந்த கிரகமோ அந்தந்த கிரகத்துக்கு உண்டான பலம் என்னவோ அது உங்களுக்கு அப்படியே நடக்கும். சரிங்களா? இப்போ சுக்கிரன் அப்படின்னு நம்ம குறிப்போம். ஒரு சுப நிகழ்ச்சி, சுப விரயங்கள், அசையும் சொத்துக்கள், ஆடம்பரமான வாழ்க்கை அமைப்பு, கலசர அமைப்பு எல்லாமே நம்ம சுக்கிரனை சொல்லுவோம். இப்போ அப்போ சுகமான வாழ்க்கை அப்படி சொல்கிறது எல்லாம். அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ இந்த சுக்கிரனோட சாராம்சம் எல்லாமே உங்களுக்கு அப்படியே நடக்கும். ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறது, ஆடம்பரமான பொருளை வாங்குறது, அதிக பணம் போட்டு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை ஆடம்பரமான பொருள் வாங்கணுமோ வாங்குறது, அதிகமாக அந்த தங்கத்தில் அதிகமாக பணம் செலவிடுறது, ரொம்ப தங்கம் சேர்த்து வைக்கிறது. ஏன்னா இப்பெல்லாம் பார்க்குறோம், நம்ம சொல்லுவோம், இப்போயே வந்து நம்ம பவுன் வந்து எவ்வளோ விலை போய்கிட்டு இருக்குது இப்படி சொல்லலாம். ஒரு பவுனுக்கு 1 லட்சத்தை தாண்டி கடந்து போய்கிட்டு இருக்குது அப்படி சொல்லும்போது, அப்போ அதற்குண்டான அதில் அதிகமாக முதலீடு போடுறது, ஒரு லேண்டு ஒரு இடம் வாங்கி போடுறது, ஒரு நிலம் ஒரு பெருசாக வாங்கி போடுறது, பின்னாடி விற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரியான ஒரு அதிக முதலீடு போட்டு பணம் போட்டு அதில் அதிகம் லாபம் பெறும் விஷயங்கள் எல்லாமே செய்யலாம். நீங்கள் செய்வீங்க. இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சிறப்பாக இருக்கார், 2 குடைவனும் சிறப்பாக இருக்கார். அப்போ 2ஆம் இடங்கிறது குடும்ப ஸ்தானம். அப்போ குடும்ப ஸ்தானாதிபதி சனி வலுவாக இருக்கார். அப்போ உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் குடும்ப சிறப்பாக அமைய போகுது. குடும்பம் ரொம்ப வலுவாக இருக்குது. அப்போ இதற்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். இப்படி இப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல நட்புறவு அதிகமாக வருது. 2 பேருமே சேர்ந்து தொழில் தொடங்குறது. சில பேர் பார்ப்பாங்க, அதாவது சில பேர் 2 பேர் படித்தவங்களாக இருப்பாங்க, கணவன் மனைவியும். அப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது. இதனால் 2 பேரும் ஒரே படிப்பு படிச்சிருப்பாங்க, 2 பேருமே இன்ஜினியராக இருப்பாங்க, 2 பேருமே டாக்டராக இருப்பாங்க, 2 பேருமே லாயராக இருப்பாங்க, இல்லை 2 பேருமே ஒரு அரசாங்க வேலையில் ஒரு டீச்சராக இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அப்போ 2 பேருமே சேரும்பொழுது அதோட தன்மை அதிகமாகும். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ, இல்லை வருமானத்தை போட்டு ஒரு பெரிய முதலீடு எடுக்கிறதோ, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கணவன் மனைவிக்குள்ள உறவு வலுப்பெறும், நட்பாகும். அப்போ அது ரெட்டிப்பாக ஆகும். பாசமாக இருந்தாலும், பாசம் ஏதோ ஒரு முதலீடாக இருந்தாலும் அது ரெட்டிப்பு லாபமாக அவங்க வரப்போகிறது. அதுமாரி உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. கணவன் இதுக்கு முன்னாடியாச்சும் இது பிரச்சனை இல்லை, இதற்கு முன்னாடியாச்சும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்துச்சு, ஒரு சின்னதாக ஒரு ஏதாச்சும். இப்போ 2 பேருமே கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருந்திருப்பாங்க. கணவன் ஒரு இடத்துல வேலை செய்வார், மனைவி ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. எப்போயாச்சும் ஒரு லீவு நாள் வரும்போது சொந்த ஊருக்கு வருவாங்க. அப்படிலாம் ஒரு சுச்சுவேஷன் இருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இதுக்கு மாறும். ஒரே இடத்துல வேலை பார்க்குற மாதிரி ஒன்றா இருந்து குடும்பத்தோடு இருந்து ஒரு பொருளில் ஒரு இடத்துல முதலீடு போடுறதோ, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இப்போ நடக்கும். அப்படின்னு அர்த்தம். அப்போ கணவன் மனைவிக்குள்ள உறவு வலுப்பெற்று உறவுகள் அந்யோன்யமாகும், மதிப்பு அதிகமாகும். கணவன் மேலே மனைவிக்கு மதிப்பு அதிகமாகும், மனைவி மேலே கணவனுக்கு மதிப்பு அதிகமாகும். அப்போ மதிப்பு கூடும்பொழுது, மரியாதை கூடும்பொழுது அந்த இடத்துல செயல்கள் இன்னும் ஆக்கப்பூர்வமாக செய்யலாம். எந்த செயலை செஞ்சாலும் ஆக்கப்பூர்வமாக நிதானத்தோட ஒரு கலந்து ஆலோசித்து செய்கிறது. ஏன்னா பணம் போட்டு செய்யும்போது அந்த விஷயங்கள் இன்னும் வலுப்பெறும், அதில் ரொம்ப அதிக லாபம் கிடைக்கிற மாதிரி அது மேலே சுச்சுவேஷனை அமைச்சிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பம் சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ பிள்ளைகள்
உங்கள் பேச்சு கேட்குறதோ, பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறதோ, இல்லைனா பிள்ளைகளோட படிப்பு ரீதியான விஷயத்தில் நீங்கள் அதிகமாக அக்கறை செலுத்துறது. ரொம்ப இந்த பசங்க ஒரு இப்போ படிக்கிறாங்க, இன்னும் ஒரு எம்பிபிஎஸ் படிக்க வைக்கலாம், ஒரு இன்ஜினியர் படிக்க வைக்கலாம், ஒரு ஃபாரினுக்கு அனுப்பலாம், இல்லை ஒரு அதிக பணம் போட்டு பையனுக்கு ஒரு பிஸ்னஸை தொடங்கி வைக்கிறது, இந்த ஒரு முதலீடு போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்யலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் தனுசு ராசிக்காரர்கள் அவங்க பிள்ளைங்க மேலே ரொம்ப கேர் பண்ணுவாங்க, கவனம் எடுத்துக்குவாங்க. கவனம் எடுத்து அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வருடம் உங்களுக்கு உகந்த வருடமாக மாறப்போகிறது. அது மாதிரி சகோதர வழியில் ரொம்ப சிறப்பான ஒரு பலம் உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சகோதர வழியில் ரொம்ப பலம் உண்டு. பலம் உண்டுன்னா அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, இந்த மாதிரி உறவுல விரிசல் இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். இது ஒரு ஒன்றா கைகூடி வருவாங்க. அது மாதிரி சகோதர வழியில் உங்களுக்கு ஒரு நட்புறவு ஏற்படும். அக்கா தங்கச்சி முறையில் உங்களுக்கு வச்சு ஒரு நல்ல ஒரு பந்த பாசங்கள் ஏற்படலாம், அதிக உணர்வுகள் ஏற்படலாம். அது மாதிரி இந்த உறவு முறையில் திருமணம் செய்கிறது, இந்த தனுசு பார்த்தீங்கன்னா இந்த அக்கா மகளை கட்டுறது, தங்கச்சி மகளை கட்டுறது, இல்லை அக்கா பையனை நம்ம மகளை உங்கள் பையனை கட்டுறது, இந்த மாதிரியான உறவுகள் அந்யோன்யம் வலுவாகிறதுக்கு இந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரத்த உறவுகள் மதிப்பு அதிகமாக இருக்கும், உறவும் அதிகமாக இருக்கும், அதனுடைய தாக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்போ நிரந்தரமான உறவாக மாறுறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நான் இப்போ 3ஆம் இடம் ஏன்னா சகோதரத்துவம் கொடுக்கும்போது 3 குடைவன் 3ஆம் இடத்துல ஆட்சி இருக்கிறதால உங்களுக்கு அதனுடைய வழியில் ஏதாச்சும் ஒரு நற்பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுகஸ்தானம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா 4 குடைவனும் உங்கள் ராசிநாதன் குரு, 4 குடைவனும் குரு அப்படின்றதால ஏன்னா ராசிநாதனும் 4 குடைவனும் உங்கள் ராசியை பார்க்குறதால சுகமான வாழ்க்கை, அடம்பரமான வாழ்க்கை. பெருசாக ஒரு வீடு கட்டுறோம், பெருசாக இதுக்கு முன்னாடி வீடு கட்டியிருப்பீங்க, வீடு கட்டிட்டோம், அதற்கு வீட்டுக்கு உண்டான பொருளெலாம் வாங்கி வைக்கிறது, ஒரு அழகுபடுத்துறது, பெயிண்ட்டை மாற்றுறது, நல்லா டிசைன் கொடுக்குறது, இந்த கார்விங் சொல்கிறோம் இல்லையா, அது பண்ணுறது, வீட்டுக்கு உண்டான ஒரு பர்னிச்சர் ஐட்டம்லாம் நல்லா நிறைய வாங்கி வைக்கிறது, எந்தெந்த இடத்துல என்னென்ன செய்யணுங்கிறது மாதிரி ஒரு அமைப்பு பண்ணுறது, அந்த மாதிரியான ஆடம்பரமான பொருளெல்லாம் வாங்குறதுக்கு சேர்க்கறதுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக வரப்போகிறது. அதிகமாக அந்த தங்கத்தில் முதலீடு போடுறது, ஆடம்பரமான பொருள், ஆடம்பரமான வாழ்க்கை, அசையும் சொத்துக்கள், வண்டி வாங்குகிறோம், பைக்கு, ஸ்கூட்ரு, ஆளுக்கு ஒரு வண்டி வாங்குகிறோம். இப்போலாம் குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் 4 பேருக்கு ஒரு வண்டி வச்சுக்கிறாங்க. இப்போ சுச்சுவேஷன் அப்போல்லாம் ஒரு வண்டி வாங்குறது கூட வாய்ப்பு இல்லை. இப்போ குடும்பத்தில் 4 பேர் இருக்குங்க, அப்பாவுக்கு ஒரு வண்டி, அம்மாவுக்கு ஒரு வண்டி, பசங்க 2 பேர் இருக்காங்களா, பசங்களுக்கு ஒரு பைக்கு, இந்த மாதிரி நான் வாங்குறதுக்குள்ள உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அப்போ மென்மேலும் குடும்பம் வளர்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வருடமாக வரப்போகிறது. ஒரு கார் வாங்குறது, சரி பைக்கே வச்சுருந்தோம், ஒரு கார் வாங்குவோமே அப்படிங்கிறது, இல்லைன்னா ஒரு பழைய கார் ஒன்று வச்சுருந்தோம், சரி பழைய கார் ஊற்றிட்டு புதுசாக ஒரு கார் போடலாமே அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரியான அசைவு சொத்துக்கள் வாங்குவதற்கு இந்த வருடமாக வரப்போகிறது. அது மாதிரி இந்த அசைவு சொத்துக்களை வச்சு வேலை நடத்துகிறவங்க, குழம்பு நடத்துகிறவங்க, டாக்ஸி ஓட்டுறவங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போ இல்லையா, கால் டாக்ஸி இப்போ ஓட்டுறவங்க, சொந்த வாடகை ஓட்டுறவங்க, ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரிலாம் தொழில் விரிவுபடுத்துறதுக்கு இந்த வருஷம் சிறப்பாக இருக்குது. ஒரு 2 கார் வச்சுருந்தாங்க, இன்னும் 2 கார் வாங்குவோமே, ஒரு ட்ராவல்ஸ் ஒன்று வாங்குவோமே, ஆனால் ஒரு பஸ்ஸை கூட வாங்கி விடலாமே அப்படின்ற மாதிரி அசைவு சொத்துக்கள் வாங்குவதற்கு இந்த வருஷம் சிறப்பாக இருக்குது. அது மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக இருக்குது. உங்கள் பூர்வீகத்தில் வீடு கட்டுறோம், பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் முடிவுக்கு வரும். தாத்தா பாட்டிக்கு சிறப்பாக இருக்கும். இல்லை தாத்தா பாட்டி இல்லைனாலும் அவங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு ஒரு புரோஜனமான ஒரு பலத்தை தரும், அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லைன்னா பூர்வீகத்தை விட்டு இதுக்கு முன்னாடி வெளியில் தங்கியிருந்தாங்க வேலை விஷயமா, இப்போ இதுக்கப்புறம் பூர்வீகத்தில் தங்கலாமா, இல்லை பசங்களுக்கு பூர்வீகத்தில் வீடு கட்டலாமா அப்படின்னு தனுசு ராசிக்காரர்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் கட்டலாம். இப்போ பூர்வீக சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குது. ஏன்னா பூர்வீக சார்ந்த செவ்வாய் வலுவாக இருக்கார். அப்போ பூர்வீக சொத்து இல்லாமல் மற்ற சொத்து சேரும். மற்ற சொத்துன்னா அப்பமா நீங்கள் தனிப்பட்ட முறை சம்பாதிக்கிறதோ, இல்லை பிள்ளைகள் சேர்த்து வைக்கிறதோ, இல்லை பிள்ளைகள் தனியாக சம்பாதிக்கிறதோ எல்லாமே சேரும். அப்போ சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த 2026ஆம் வருடத்தில் 2 பசங்க இருக்காங்க, ஒரு வீடு தான் கட்டுறேன், இன்னொரு வீடு கட்டலாம், இல்லை அதை விரிவுபடுத்தலாம், இல்லை ஒரு பெருசாக ஒரு பெரிய வீடாக கட்டணும். பெரிய வீடுனா ஒரு நல்ல ஒரு தோட்டத்தோட, ஒரு கார்டன் வச்சு, ஒரு ஸ்விம்மிங் பூலோட இப்படிதான் சில பேர் செய்வாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய வீடு கட்டணும், ஒரு பங்களா கட்டணும் அப்படின்னா கட்டலாம். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான வருடம் இந்த 2026ஆம் ஆண்டு வருடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. நீங்கள் பயப்பட தேவையில்ல. அப்போ அந்த மாதிரி வாழ்க்கைக்கு உகந்த வருஷம். அப்போ நீங்கள் என்ன வேணும் செய்யலாம், இப்படி வேணால் பணம் போட்டு செய்யலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் வரும், ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும், தொழில் சிறப்பாக அமையும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வருமானம் சிறப்பாக இருக்குது, இதுக்கு முன்னாடி தொழில் உங்களுக்கு சிறப்பாக போய்கிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் 2026லேயும் இன்னும் சிறப்பாக போய்கிட்டு இருக்கும். இன்னும் கூடுதல் முயற்சி, இன்னும் கூடுதல் ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அது மாதிரி கலசரம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா கலசரம் சிறப்பாக இருக்குது. 6 குடையவனே சுக்கிரன் பலமாக இருக்கார். பார்வன் சுக்கிரன் என்ன அர்த்தம்? நீங்கள் நிறைய பேருக்கு கடன் கொடுப்பீங்க. கடன் வாங்குறது இல்லை, கடன் கொடுக்குறது அப்படின்னு அர்த்தம். உங்கள்கிட்ட பணம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ கடன் கொடுக்குறது, ஒரு இல்லாத தகுந்த நேரத்தில் உதவுறது, அது மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே பொருளாதாரம் நீங்கள் இருக்கும். அப்போ அந்த சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையின் தரம் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். அதுமாதிரி 7 குடிவன் 7 குரு இருக்கார். 7ஆம் கேந்திரத்தில் குரு சொல்லவே தேவையில்ல. குருன்னா உச்சபட்சம். அப்போ பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப உச்ச நிலை அடைகிறது. இப்போ ஒரு பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்தலாம். ஒரு சின்ன ஒரு பேங்க் இப்படிலாம் சொல்கிறாங்களே, ஒரு சின்ன பேங்க் வச்சு நடத்துகிறாங்க இல்லையா, அப்படி கூட நீங்கள் ஒரு பேங்க் கூட உருவாக்கலாம். இந்த பேங்கில் வேலை செய்கிறவங்க, புதுசாக அந்த ஆடிட்டர், அந்த சம்மந்தப்பட்ட பணம் பரிவர்த்தனை உடையவர்கள், இந்த பங்குச்சந்தையில் பணம் போட்டு லாபம் பார்க்குறவங்க, அந்த ஃபைனான்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, இந்த நகை அடக்கடை வச்சு நடத்துகிறவங்க, பணப்புழக்கம் அதிகமாக இருந்த தொழிலெலாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த 2026 பொருளாதாரத்தில் நிலைமை ரொம்ப ரொம்ப உயர்வதற்கு ரொம்ப சிறப்பான ஒரு வருடமாக இந்த வருஷம் வரப்போகிறது. அது மாதிரி உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கும். சுய தொழில் செய்கிறவங்க, அந்த வெளிநாட்டு போய் வேலை செய்கிறவங்க, பணம் போட்டு வெளிநாட்டு அந்த ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்களாம் அந்த வெளிநாட்டில் போய் வெளி மாநிலத்தில் இந்த ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான பலமாக இந்த வருடம் இருக்க போகிறது. அதுமாரி அப்பாவுடைய உறவு உங்களுக்கு வலுப்பெறும். எனக்கு அப்பாவுடைய உறவுங்கிறத விட அப்பாவுடைய சார்ந்த பொருள்கள், அப்பா செஞ்ச தொழில் நீங்கள் அதை அப்படியே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமாரி அப்பாவுடைய உறவுலாம் உங்களுக்கு வலுவாக இருக்கும். அம்மாவுடைய உறவும் வலுவு தான். ஏன்னா 4 சுபத்துவம், 9ஆம் இடங்கிறது சுபத்துவம் தான், சிறப்பாக இருக்குது. அப்போ தொழில் சனங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. லாபசனங்கிறது அதை விட சிறப்பாக இருக்குது. லாபசனங்கிறது அதான் சொல்கிறாங்க, ரெட்டிப்பு லாபம். ஒரு இடத்துல பணம் போடுங்கன்னா அது 2 விதமான லாபம் உங்களுக்கு வரப்போகிறது என்பது சந்தேகமே கிடையாது. அது மாதிரி ஜீவனம், லாபம் 2மே சிறப்பாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இரும்பு சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வருடம் சிறப்பான ஒரு வருடமாக வரப்போகிறது. அதுமாதிரி விவசாய சார்ந்த தொழில்கள், விவசாயம்னா அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது, படிப்போ இல்லை சொந்தமாக பயிர் பண்ணுறது, காட்டில் விவசாயம் செய்து அது கொண்டு முதலீடு பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு வருடம் சிறப்பான பலத்தை தரப்போகிறது. அதுமாதிரி லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஃப்ளாட்டு சேல்ஸ் பண்ணுறவங்க, வாங்கி விற்கிறவங்க, இந்த சொந்தமாக வீடு கட்டி அதை சேல்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விற்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த 2026ஆம் ஆண்டு வருஷத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நினச்ச நேரத்தில் நினச்ச முதலீடு வரும் வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக வரப்போகிறது. அது மாதிரி சட்டத்துறை, அதாவது சட்டம் படிக்கிறவங்க, வக்கீல் இருக்கவங்க, இந்த டீச்சர் நிலையில் இருக்கவங்க, இந்த யோகாசனம், அதாவது ஆன்மீக வழியில் இருக்கவங்க, எல்லா தொழில் செய்பவர்களுக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னால் இந்த 2026ஆம் ஆண்டு வருடம் ரொம்ப சிறப்பான வருடமாக இருக்க போகிறது. ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடுறது, புதுசாக கோயில் கட்டுறங்கிறது, கோயில் உருவப்படுத்துறன்றது, சொந்தமாக கோயில் கட்டி அன்றைக்கி அதிலே ஒரு நல்ல விஷயங்களை செய்கிறது, ஒரு பெருசாக ஒரு அன்னதானமோ ஒரு சமுதாய கூடமோ பண்ணி இல்லாத ஒரு அன்னதானம் போடுவாங்க, சில பேர் பார்க்கலாம். அந்த மாதிரி சேவை செய்கிறவங்க, சேவை மனப்பான்மையோடு செயல்படுறவங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பாக வருஷமாக வரப்போகிறது. 12ஆம் இடம் விரயசனமாக இருந்தாலும் விரயசனாதிபதி விரயசனத்தில் ஆட்சியாக இருக்கார். விரயசனத்தில் ஆட்சியாக இருக்கார். அப்போ சுப விரயம் தான். அப்போ எது செஞ்சாலும் உங்களுக்கு சுப விரயம் தான். அப்போ இப்போ நீங்கள் அதிகமாக வேலை இழுத்து போட்டு செய்வீங்க, அதிகமாக எல்லாத்தையும் நட்புட்டாரங்களும் அதிகமாக இருக்கும், பழக்கங்கள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் சிறு நேரத்தில் உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகும். இப்போ வேலைக்குள்ள அதிகமாக இருந்தாவே கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும், சரிங்களா? அதனால் உங்கள் உடம்பை கொஞ்சம் தக்க வச்சுக்கணும். அதிகமாக துரித உணவு எடுத்துக்கூடாது, ரொம்ப அசைவ உணவு எடுத்துக்கூடாது, சரிங்களா? அப்போ அதனால் நீங்கள் உங்களுக்கு உடம்பை தகுந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு வருடம் எல்லா வகையிலுமே நினைச்ச நேரத்தில், நினைச்ச பொருளாதாரத்தில், நினைத்த வாழ்க்கையை வாழும் வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு வரப்போகிறது. ஆக மொத்தம் 100% அதிர்ஷ்டமான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு வரப்போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது, சரிங்களா? சரி, மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.